இந்த சங்கம் ஒரு சில ஆண்டுகள் ஒரு சென்ற 95 அக்டோபர் 4ஆம் தேதி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி என்னன்னு, இந்த சங்கம் அகத்திய சங்கம் உலகத்தை ஆளும் சொல்லி என்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு 1 மாதம் 2 நாட்கள் இந்த செய்தியோடு எங்க சங்கம் அகத்திய சங்கம் உலகத்தை ஆளுங்கிற வார்த்தையை பறைசாற்றியிருக்கு. இதனால் பல்வேறு நமது தமிழக அரசுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் செய்தி போயிருக்கு, பல்வேறு நாட்டுக்கும் இந்த செய்தி போயிருக்கு. நாம் ஜூனியர் விகடனும் மற்ற ஜனகரன் என்ற செய்தியும் வெளியே போயிருக்கு. ஆனால் 1,60,000 நோட்டீஸ் விளம்பரம் செய்திருக்கிறோம். பேசுகின்ற இடமெல்லாம் பேசியிருக்கிறோம். இந்த சங்கம் உலகத்தை ஆளும், இந்த சங்கம் உலகத்தை ஆளும் சொல்லியிருக்கிறோம். என்னையா அந்த ஆற்றில் என்ன மனித வர்க்கமான முன்பு இந்த சங்கத்தில் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தவசிகள் தவ உரிமை உள்ள மக்கள், எதையும் செய்து முடிக்கும் தரமுள்ள மக்கள். ஆகவே இந்த சங்கம் உலகத்தை ஆளும் சொல்லியிருக்கிறோம். கனவை தாங்குகிறவரான தமிழ் தாங்கவும் குடிலாசானை சொல்லி. ஆகவே இந்த வல்லமை உள்ள பேச்சு எப்படி வந்து தலைவன் ஆட்சி இருக்க வேண்டும், இதனால் பேச முடியாது. ஒரு பகுதியை இந்த நகராட்சியை கைப்பற்றுவோம் என்றோ அல்லது இந்த பஞ்சாயத்து போட்டு தள்ளிப்பட்டும் சொல்லவில்லை. தமிழகத்தை கைப்பற்றுவோம் அல்ல இந்தியா கைப்பற்றும் நான் சொல்லவில்லை. உலகத்தை இந்த சங்கம் ஆளும் சொல்லியிருக்கோம். சொல்லி 2 ஆண்டு 1 மாதம் 2 நாட்கள் ஆகும். ஆகவே இப்பேற்பட்ட துணிகரமான வார்த்தையை சொல்வதற்கு யாதியா காரணம்? புண்ணியபலம் மறுபலம் ஞானிகள் ஆக்கியிருப்பதனால். புண்ணியபலம் மறுபலம் இருப்பதால் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும், யாராலும் பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்னா தலைவன் இட்ட கட்டளை அந்த சொன்னது நாம் சொல்லவில்லை. தலைவன் சொன்னது இது சொல் நாட்டுக்கு சொல்லி